இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பழனி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது அங்கே இருக்கக்கூடிய பழனி முருகர் தான் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருகருடைய ஆறுபடை வீடு இருக்கு இல்லையா, அந்த ஆறுபடை வீடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது பழனிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பழனியில் பார்த்தோம் அப்படின்னா இனி அந்த பழனி ஹிந்துக்களுக்கான ஒரு கோயிலாக செயல்படும். ஹிந்துக்கள் அல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிற மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நுழையிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ், கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஒரு மாமா மச்சான் உறவு அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்கள் பள்ளிவாசல் கட்டுறதுக்காக ஹிந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஊர் முழுக்க நடந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய சீர் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மழை வெள்ள காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையே நிறைய தத்தளிப்புகள் இருந்தபோது நிறைய பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டு அங்கே ஹிந்து மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு அப்படின்றது பரிமாறப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி மத வேற்றுமை இருக்கு இல்லையா, இந்த மத வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் பழனி இருக்கு இல்லையா, பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துக்கள் அல்லாதவங்க நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நுழையணும் அப்படின்னாலும் ஒரு கண்டிஷன் அப்படின்றத சொல்லி இந்த கண்டிஷன் அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்கள வேணா உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது, எதனால் இந்த உத்தரவு, இந்த உத்தரவுனால ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பழனியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைய தடை அப்படின்ற மாதிரி ஒரு பதாகைகள்லாம் வச்சாங்க. இது அப்போ கொஞ்சம் பரபரப்பு அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தலைமைச் செயலாளர் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தலையிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பதாகை அப்படின்றத எடுக்க வச்சாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே சர்ச்சு போயிட்டு மசூதிக்கும் போயிட்டு கோயிலுக்கும் போகக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஏன் நம்ம ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு கிறிஸ்மஸ் வருதா ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போகலாம், ஒரு ரம்ஜான் வருதா ஏதாவது ஒரு மசூதிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசத்து அன்னைக்கு பழனி கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான பலகையை எடுத்ததுக்கு அப்புறமா பழனியில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வழக்கு அப்படின்றத தாக்கல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்துக்கள் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த கோயிலுக்குள்ள நுழைய தடை அப்படின்றத பார்த்தோம்னா 1948 இயற்றப்பட்ட சட்டத்திலே வந்துட்டு இருக்கு. ஆலய நுழைவு விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஆலய நுழைவு விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் இல்லை கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத ஃபாலோ பண்ணி ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைய தடைன்னு சொல்லி பதாகை வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதை பார்த்தோம் அப்படின்னா அப்புறப்படுத்தியிருக்காங்க. இது ஹிந்துக்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒருவர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹிந்துக்களுமே சேர்ந்து இது எங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி இருக்குங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஆனா செந்தில்குமார் இந்த வழக்கு அப்படின்றத தாக்கல் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அப்படின்றவங்கள்ட்ட தான் இந்த வழக்கு போய் சேருது. ஸோ இந்த வழக்கு விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் பிளஸ் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கோயிலுக்கு வரணும் அப்படின்ற எந்த காரணமுமே கிடையாது. அவங்க கோயிலுக்கு எதுக்காக வரணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கிடையாது. ஸோ அவங்க எதனால வராங்க அப்படின்றதும் தெரியல. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. வேறொரு மதத்தை சார்ந்த இன்னொரு கடவுளை கும்பிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹிந்து கோயிலில் என்ன வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வாதிடப்பட்டதா சொல்லுது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமதி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்டத்திலே இதுக்கு சரியான விஷயம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு, சரியான விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆலய நுழைவு விதிப்படி இந்த பால தண்டாயுதபாணி கோயில் இருக்கு இல்லையா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பழனி பால தண்டாயுதபாணி கோயில், இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அறநிலையத்துறை தான் ஆதிக்கம் அப்படின்றத செலுத்துறாங்க. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த கோயில் அப்படின்றது வருது. ஸோ ஆலய நுழைவு விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயில் ஹிந்துக்களுக்கான ஒரு கோயில். ஸோ இனிமேல் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் பிளஸ் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை தாண்டி உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தீர்ப்பு அப்படின்றத தராங்க.
அப்படி அந்த கொடிமரத்தை தாண்டி வரணும் அப்படின்னா இப்போ நம்ம ரொம்பவே ஓப்பனாக பேசணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இல்லாமல் இருக்கலாம். இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியே ஓப்பனாகவே தெரிஞ்சிடும். ஸோ இது யாரை வந்துட்டு குறி வச்சு இந்த சட்டம் அப்படின்றது இயற்றப்பட்டிருக்குன்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இல்லை என் ஃபேமிலியோட நான் போகிறேன், ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்கும், இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனால் ஃபேமிலியாக போகும்போது அந்த கடவுள் மேலே நம்பிக்கை அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி போகிறாங்க, ஃபேமிலியோட அந்த ஒரு நல்ல மூட் இருக்கு இல்லையா, கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல மைண்ட் செட்டோட போகிறாங்க. அந்த மைண்ட் செட்டை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலே நிறைய பேர் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து போகிறத பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியோடைய ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்காக போவாங்க. ஸோ அப்படி போகக்கூடியவங்க வந்துட்டு இவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சியின் தலைவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு வழக்கு அப்படின்றது போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால பொதுமக்கள்ல யாருக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மாற்று மதத்தை சார்ந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம்கள் மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த குறி அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அரசியல் ஆலோசகர்கள் வந்துட்டு கருத்து அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அல்லாவும் ஒன்று தான், இயேசுவும் ஒன்று தான், முருகனும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அந்த பீப்புள்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மத கலவரத்துக்கு ஒரு கா போட்டு, அதாவது ஒரு ஆ இருக்கு இல்லையா, ஒரு ஆ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் அப்படின்றது பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்குமே எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இப்போ அவங்க கிறிஸ்டின்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க, முஸ்லீம்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி அவங்க உள்ள வரணும் அப்படின்னாலும் தனியாக ஒரு வருகை பதிவேடு அப்படின்றத வைங்க. அப்படி அந்த மாற்று மதத்தை சார்ந்தவங்க வராங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க எழுதி வாங்கணும். இந்த மாதிரி பாலதண்டாயுதபாணி கோயில் இருக்கு இல்லையா, பழனி முருகன் மேல பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு அதீத நம்பிக்கை அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்க வந்து அவரை வணங்குறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வரவங்கள்ட்ட ஒரு உத்தரவாதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு உத்தரவாதத்தை எழுதி வாங்கிக்கிட்டு தான் அவங்க அதை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களை அந்த கொடிமரத்தை தாண்டி வெளியே அனுப்பணும். அதாவது அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸ்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இது இந்துக்களுக்கான கோயில், மற்ற மதத்தினர்கள் நுழைய தடை அப்படின்ற பதாகை இருக்கு இல்லையா, அந்த பதாகையை கோயில் நிர்வாகம் முழுக்க எங்கே வேணாலும் அவங்க வச்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு முறையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகம விதிகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணும். ஏன்னா ஆலய நுழைவு விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து கோயில்ல ஹிந்து அல்லாதவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நுழைய அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இத்தனை நாளா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்த நெருடலுமே இல்லாம போய்கிட்டு இருந்த ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விரிசலை ஒரு நுனி அளவுல ஆரம்பிச்சு விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல நமக்கு உத்தரப்பிரதேசத்துலயா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற மற்ற மாநிலங்கள்லயா இருந்தாலும் சரி இந்த மத அரசியல் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு போட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இனி எங்க கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.